நன்றி என்று அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். 96 96 27 6 27 4 94 8 6 AM 8 6 AM 8 6 AM 27 4 நான் டேட் செக் பண்ணிக்கிறேன். 27 4 96 8 6 AM வெள்ளக்கோயிலா? அன்னைக்கு ஒன்று கொடுத்தீங்களே வெள்ளக்கோயில் தமிழ்நாடு. லட்சாதிபதி ஆவேனா சுக்கிரதசா புதன் புத்தி அட்டம சனியில் ஏற்பட்டு சொல்லிய காதல் கைகூடுமா? அட்டம சனியில் ஏற்பட்டு சொல்லிய காதல் கைகூடுமா? அறநிறைய துறையில் வேலை எப்பொழுது? சூரிய தசை எப்படி எங்கே? ஓகே, முதல்ல கேள்வி என்ன? லட்சாதிபதி ஆவேனா லக்னம் லக்னாதிபதி சுபத்துவம் 2 9 11ஆம் அதிபதி தொடர்பு. மகாதன யோகம் வரணும் இருக்கணும் ஜாதகத்துல. அதுக்கு பிறகு தசாபுத்தி அமைப்பு வரணும். ஓகே, 1வது கேள்விக்கு பதிலா 2வது சுக்கிரதச புதன் புத்தியில் அட்டம சனி ஏற்பட்டு சொல்லிய காதல் கைகூடுமா? கடகராசி ஆயுள்ய நட்சத்திரம். இதுக்கு தான் நிறைய பதில் சொல்றோமே. சரி, இருந்தாலும் தசாபுத்தியை பார்ப்போம். ராசிக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் சிங்க அமைப்புகள் எல்லாம் நல்லா இருக்கு. அடுத்ததா ஒரு கேள்வி கேட்டீங்க, இதுதான் ரொம்ப முக்கியம், என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது. அறநிலையத்துறையில் வேலை கிடைக்குமா? இதுக்கு அருமையான 2 அமைப்பு. இந்த வீடியோவை நான் கண்டிப்பா தனியா செய்ய சொல்றேன் அட்மினா. அறநிலையத்துறை ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்துக்கு குரு சனி கேது தொடர்பு வரணும். இதற்கு அடுத்த நிலையில அறநிலையத்துறை வேலை, அரசு வேலை. இதுக்கு சிம்மாதிபதி வலுத்திருக்கணும். உங்களுடைய ஜாதகத்துல 27 ஏப்ரல் 96 8 6 AM லக்னத்தில் புதன் சுக்கிரன் இருக்கக்கூடிய பலமான லக்னம் லக்னாதிபதி பலம் வந்துருச்சா? 1வது கேள்விக்கு பதில். 2வது ஜாதகத்துல சூரியன். இதுல என்னன்னா சூரியன் உச்சமாகி 12ல மறைறாரு. இந்த 12ல் மறையும் பொழுது நேரடி அதிகாரம் இருக்காது. நீங்க ஐபிஎஸ்ஓ போலீஸோ இல்ல, அறநிலையத்துறையில அர்ச்சனை பண்ண வர்றவங்களுக்கு அர்ச்சனை சீட்டு கொடுக்க போறீங்க. இந்த அமைப்பு. இதுக்கு அடுத்ததுல அதிகாரமும் இருந்தாகணும். குருவின் பார்வை சிம்மத்துக்கு அப்படின்ற மாதிரி. ஒரு வருஷத்துக்கு நல்ல பலன் சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? அதே நேரத்துல 2 9 11ஆம் அதிபதிகள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்ளணும். இங்க 2ஆம் அதிபதி புதன் அதிபதியை தொடர்பு கொள்ள. இது மகாதன யோகம் இல்லை. ஆனால் உங்களால போதுமான அளவுக்கு சில அமைப்புகளை வருமானங்களை சம்பாதிக்க முடியும். ராசியே சூரியனும் சந்திரனும் கேந்திர அமைப்புகள்ல இருக்கு. சரி, இதுக்கு அடுத்த நிலையில லக்னத்தை சூட்சம வலு அடைஞ்ச கிட்டத்தட்ட கேதுக்கும் இவருக்கும் ஒரு 14 டிகிரி தள்ளி இருந்தாலும் கேது சனி ஒரு அளவுக்கு சூட்சம வலு அமைப்புகளையும் அம்சத்துல புதனோட வீட்லயும் இருக்காரு. இதற்கு பிறகு சுக்கிரதசையில புதன் புத்தியா? சுக்கிரதசைனாலே காதல் தானங்க. சுக்கிரதசை புதன் புத்தி. சுக்கிரதசையில கேது புத்தி கிளியர் பண்ணிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு உங்களை சரியான பாதையில தூக்கி வைப்பாரு. ஓகே, அறநிலையத்துறை கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்குமே. இங்க உங்களுக்கு சூரியன் உச்சமாகி சுபத்தன்மையில இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல அமைப்பு, வேலை வருமான அமைப்புகள் உங்களுக்கு சூரிய தசையில இருந்தே தீரணுங்க. சொன்ன மாதிரி சூரியன் உச்சமானாலும் குருவின் பார்வையில் இருந்தாலும் சூரியன் 12ல் மறைவது, இந்த அமைப்புகள் அவர் ஸ்தான பலத்தோட மறைவது உங்களுக்கு அதிகாரம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்கும். நேரடி அதிகாரம் இருக்காது. பேர் என்ன பிரதர் உங்க பேரு? மோகன சுந்தரம் எம். அறநிலையத்துறையெல்லாம் நீங்க நேரடி அதிகாரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. அந்த அமைப்புகள் இருக்க வாய்ப்பு இல்லை. அதே நேரத்துல அறநிலையத்துறை என்பது ஆன்மீகத்துறை. அந்த ஆன்மீகத்துக்கு சனி கேதுவோட சேர்ந்து குருவின் வீட்டுல இருக்கக்கூடிய நல்ல ஜாதகம். நல்லா இருப்பீங்க. அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இந்த காதல் அமைப்புகள்ல இது இல்லைங்க நம்ம வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான சில கிளியர் பிக்சர் கிடைக்கும். வணக்கம்.